அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜி அசிஸ்டன்ட் 2025 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய மேஜர் வந்து பார்த்தாக்கா ஹிஸ்ட்ரி மேஜர். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா நம்ம ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வச்சு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தாக்கா கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லிட்டுருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தாக்கா லாஸ்ட்டாக 2025 ஹிஸ்ட்ரி மேஜருக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 68 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 67 வேக்கன்சி வந்து பார்த்தா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தாக்கா நாட் அவைலபிள். சரிங்களா? அப்போ இந்த 67 வேக்கன்சியில் வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் மார்க் எவ்வளோன்னா 104 தான் ஃபஸ்ட் மார்க்கு. ஃபஸ்ட் மார்க்கே வந்து பார்த்தாக்கா 3 கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா 103, 102, 101, அடுத்தது 100. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தாக்கா ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தாக்கா இங்கே 101ஓட முடிஞ்சிடுது. ஸோ அடுத்து 101 இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தாக்கா 100 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தாக்கா 105 அபோவ் வாங்கினா அப்படின்னா வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங்கும் வாங்கிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா ஜென்ரல் டர்ன் உமன் வந்து 101, அது ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் வந்து 101 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 99 ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கு வந்து 99, எம்பிசிக்கு 99 ஸ்டார்ட் ஆகுது. பிசி முஸ்லீமுக்கு 99. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு 98, அது 98, நெக்ஸ்ட்டு 98, எஸ்சி கேட்டகரி தமிழ் மீடியம் 97, எஸ்சி கேட்டகரி உமன் வந்து 97. நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா எஸ்சி கேட்டகரி 96. ஸோ இதெல்லாம் வருது. சரிங்களா? ஸோ அப்போ 96 வரைக்கும் 99ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 96 வரைக்கும் யாருக்கு அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து 99 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா 98 இருக்குது. பிசி உமன் வந்து 98, பிசி உமன் வந்து பார்த்தாக்கா 98. நெக்ஸ்ட் பிசி தமிழ் மீடியம் 97, 97 பிசி, பிசி 96, பிசி தமிழ் மீடியம் 95, 95. ஸோ 95 வரைக்கும் வந்திருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தாக்கா 99 ஸ்டார்ட் ஆகுது கட் ஆஃபு. ஸோ 98 கொடுத்துருக்காங்க. 98 வந்திருக்கு. அடுத்து 98, 97, 95க்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து 93க்கும் கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தாக்கா 93 அப்படின்றது வந்து பார்த்தாக்கா கேட்டகரியில் வராங்க. சரிங்களா? கேட்டகரி 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தாக்கா எஸ்சிஏ உமன். ஸோ வந்து பார்த்தாக்கா 95க்கு வந்திருக்கு. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தாக்கா நமக்கு கேட்டகரியில் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தாக்கா பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தாக்கா நமக்கு எவ்வளோ லீஸ்ட் மார்க் வந்திருக்கு அப்படின்னா 95 தான் வந்திருக்கு. சரிங்களா? 99ல் ஸ்டார்ட் பண்ணி 95 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம வந்து பார்த்தாக்கா ஒரு 100 அபோவ் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா சேஃபாக இருக்கலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் எம்பிசிக்கும் அதே தான், எஸ்சி கேட்டகரிக்கும் அதே தான். ஸோ 100 அபோவ் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி மேஜரை பொறுத்த வரைக்கும் வேகன்சி கம்மியாக வந்ததுனால மேபி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ வேகன்சி அதிகமாக வந்தால் கட் ஆஃப் மேபி ரெடியூஸ் ஆகலாம். எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ கொஷின் பேப்பர் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம அதிகமான மார்க்கு நம்ம எய்ம் வச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.